வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. பலாப்பழத்தை தோல் கடினமாக இருந்தாலும் அது கிழித்து நசுக்கப்படுவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்த்தீங்கன்னா சொல்லி இருக்கிறாரு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சில விதமான அறிவிப்புகளை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாருங்கள் தற்போது வீடியோக்குள்ள நம்ம சென்று விடலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உண்மையில பலாப்பழம் பார்த்தீங்கன்னா நசுக்கப்படுவது உறுதியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ உறுதிதான் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் நண்பர்களே. குறிப்பாக பலாப்பழம் அப்படின்றது நசுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பலாப்பழம் பார்த்தீங்கன்னா நசுக்கப்படுவது உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில தான் பலாப்பழம் நசுக்கப்படுவது பார்த்தீங்கன்னா உறுதியாகிவிட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பலாப்பழம் பார்த்தீங்கன்னா நசுக்கப்படுவது உறுதி அப்படின்ற மாதிரி தற்போது ஜெயக்குமார் சொல்லி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகள் அப்படின்றது நிச்சயமா நிறைய விதமான பேருக்கு நிறைய விதமான நெருக்கடிகள் அப்படின்றது கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது அப்படின்னே சொல்லிவிடலாம் போல. உண்மையில பலாப்பழம் நசுக்கப்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ பலாப்பழம் சின்னம் குக்கர் சின்னத்தை போல வெற்றியை பெறாது. 20 ரூபாய் டோக்கன் கொடுக்க சொன்னார், கொடுத்தோம். அவர் சொல்ல வேண்டியதை அனைத்தையுமே நாங்கள் செய்தோம். அதன் காரணமா பார்த்தீங்கன்னா அப்போது நாங்கள் ஆளுங்கட்சியா பார்த்தீங்கன்னா இருந்தோம். இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா அப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நம்முடைய குக்கர் சின்னத்துல பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வெற்றியை பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு வேளையில் நண்பர்களே. இந்த முறை குக்கரும் பார்த்தீங்கன்னா விசில் அடிக்காது. மற்ற எந்த விதமான ஒரு கட்சியும் பார்த்தீங்கன்னா விசில் அடிக்க வாய்ப்புகள் மற்றும் சாத்தியக்கூறுகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக பல்வேறு விதமான விஷயங்கள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ நிச்சயமாக அதனை நம்ம பார்த்தே தீர வேண்டிய ஒரு சூழலில் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். பலாப்பழம் நசுக்கப்படுவது உறுதி, ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி கொண்டு இருக்க நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ அதனால் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஓபிஎஸ் எப்படி ஜெயிக்கிறாரா தோற்கிறாரான்றதை எல்லாத்தையுமே நம்ம கண்டினியூ